கிளம்புறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு பெட்ரோல் அப்படின்னு போச்சு. அதான் டோக் பண்ணின்னு போக வேண்டியது தான் இப்போது. டோக் பைபாஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. மொத்தம் 2 கிலோமீட்டர் டோக் பண்ணி வரேன் வண்டியை. வியூலாம் எப்படி தெரியுது இல்லைன்னு எனக்கு சரியாக தெரில. பெட்ரோல் பங்க் வந்து ரீச் ஆகிடுச்சு. துடுவிடு 1500 போட்டுரு. இரா போட்டு பிறகு பண்ணு. வண்டிக்கு டேங்க் ஃபில் பண்ணுறோம். ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா 101 ரூபா 54 பைசா. டேங்க் ஃபில் தான் பண்ணுறோம். எப்படியும் 1500 ரூபாய்க்கு பிடிக்குது சாலிடாக. 1500 ரூபாய்க்கு போட்டால் 450 கிலோமீட்ரு. நம்ம 4 பேர் தான். நிறைய பேர் வர மாதிரி பிளானு, ஆனால் வரல. வண்டி எடுத்தாச்சு. ட்ரிப் ஒன்று ரீசெட் பண்ணிடுறோம். டேங்க் ஃபுல் பார்த்தீங்கன்னா 1401 ரூபாய்க்கு ஷார்ப்பாக பிடிச்சிது பெட்ரோலு. ட்ரிப்பு ரீசெட் பண்ணியாச்சு. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஹவர் தான் கிளம்பிட்டோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர் தான். நிறைய பேர் வராமல் தான் பிளானிங்கில் இருந்தது. சப்போஸ் என்னாச்சுன்னு பார்த்தா எல்லாம் வரலன்ட்டானுங்க. அதனால் நம்ம 4 பேர் தான் கிளம்புறோம் இப்போது. பிளானில் ஒரு சின்ன மாற்றம். அதனால் எங்கே போய் பார்த்து ஏதுன்னு ஒன்றும் ரூட்டு தெரியல எனக்கு. இவனுக்கு முன்னே வருவான்னு பார்த்தா முன்னே வர மாட்டேறானுங்க. எல்லாம் பின்னாட்ட வரானுங்க. லக்கேஜ் ஏற்றுன்னு வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பின்னாடி ரெடியாக ஃபிட் பண்ணியாச்சு. அது யார் வண்டின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வெங்கட் வண்டி தான். நம்ம லக்கேஜ் மொத்தம் எடுத்துன்னு வருது. யுவராஜ் வண்டியில் மாதம் யுவராஜ் ஒன்றா வந்துடுறானுங்க. நான் என் வண்டியில் சிங்கிளாக வரேன். இன்றைக்கி மூணாறு போகலன்னா பெங்களூர் போகிற மாரி பிளானிங்கு. அதனால் டக்குன்னு இப்போ பசங்க கிளம்பிட்டானுங்க ஒரு ஏன்னா போன வாரமே இது போக முட்டுமா. அதனால் இந்த வாரம் கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்தால் ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். பசங்க அவனும் வரலன்ட்டானுங்க. அதான் கொஞ்சம் பானா சத்தியமா பசங்க வந்து அந்த பின்னாடி டாட்டா காட்டுறானுங்க பண்ணவங்களுக்கு. ரூட்டே போகல. இன்றைக்கி எங்கே பிளான் பார்த்தோன்னா இடிக்கின்ற ஒரு இடத்துக்கு தான். கேரளாவில் இடிக்கின்ற இடத்துல ரூமு எடுத்துட்டோம். 1500 இருக்காங்க ரூமுக்கு. அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா இன்னும் புக் பண்ணல. இவனுங்க ஆன்லைனில் தான் பார்த்துருக்கானுங்க. ரூமை புக் பண்ணால் தான் தெரியும் அது என்ன ஏதுன்ட்டு. ஆப்போசிட்லேயே ரைடர்ஸ்லாம் போகிறாங்க. டேய் எங்கள் கூட எத்தனை தாட்டி வர? இப்போ தான் வரல நீ. லாங்கில் என் கூட இப்போ தான் வர. இவன் மாது 2 பேருமே இப்போ தான் நம்ம கூட ஃபஸ்ட் தாட்டி வரானுங்க. கூட வந்தது கிடையாது. நம்ம அடிக்கடியாக ஊர் சுற்றிங்கிறா தான். வீட்டில் அந்த மாதிரி சொன்னேன் ஊரை போகிறேன்ட்டு. ஒன்றா சொன்னாங்க சரி கிளம்புப்பா, சம்பாதிக்கிற காசு மட்டும் கொஞ்சம் வீட்டில் கொடுத்துரு அப்படின்னாங்க. சரிப்பா அப்படின்னு நானுங்க. முன்னே வேகமாக போனால் கூட சொல்கிறேன். அதை லாரி தத்து பார்த்தியா, அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் போகணும். அதுக்கு முன்னே வேகமாக போகக்கூடாது. ஏன்னா நான் உன்னை பார்க்கணும்ல. அதனால் 3 பேர் அப்படி தான் போகணும். ஓகேவா? வேகமாக போனால் அந்த லாரி போகிற டிஸ்டன்ஸு. வேகமாக போடா. வேகமாக போனால் அந்த லாரி போகுது பார்த்தியா, அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிப்போ. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கி இருக்க மாட்டானுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரிப்பு போனோமே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு எவ்வளோ மூச்சு வந்துருப்பானுங்க. மொத்தம் ஷார்ப்பாக 4 மணிக்கு ஃபோன் பண்ணுறான். யுவராஜ் 4 மணிக்கு ஃபோன் பண்ணான். அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு போட்டோம். 2 நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல்கேட்டு தான். ரெடி வந்து குறுக்கு வந்தானுங்க பார்த்தீங்களா. ரைட்டில் எப்படிலாம் சர்வீஸ் ஆகணும்னா வரதான் செய்வானுங்க. நம்ம தான் பார்த்து பொறுமையாக போய்க்கணும். ஓகேங்களா? அதேமாரி ஹெல்மெட் போடாமல் வேறு வண்டி எடுத்து ஓட்டாதீங்க. லாங் போகிறீங்கன்னா கூட வீட்டில் போயிருந்தால் கூட நீங்கள் ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சேஃப்டி, போலீஸ் ஃபைன் வியாது. நம்ம ரைடோட ஃபர்ஸ்ட் டோல்
நம்ம போகிற வேலை இன்னும் எத்தனை டோல் இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஆற்காட்டு கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். ஆற்காடு உள்ளே போய் தான் போகிற மாதிரி பர்வதமலை ரூட் தான் நான் போய் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மூணாறு டு நாங்கள் வரும்போது அந்த வெயில் தான் வந்தோம் ஒரு டைமு கேரளா ரைடு. அப்போ இப்போயும் அப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். சரியா இல்லை, ரூட்டு இருக்கும் நிறைய ரூட்டு, பார்ப்போம் வாங்க எந்த ரூட்டு போகிறான்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ரூட்டு மேப் ஆன் பண்ணல. ஏன்னா என் மொபைலில் நெட்டு கிடையாது, என்கிட்ட ஃபோனே கிடையாது. என் ஐஃபோனு யுவராஜ் வச்சுருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு. அதனால் நம்ம ரூட்டு பார்த்தீங்கன்னா பர்வதமலை போகுது பார்த்தீங்களா, அந்த ரூட் தான் போய் போகணும். அப்படி போனால் தான் கொஞ்சம் கிட்ட. அதனால் பசங்க கிட்ட சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோம் காய்ஸ். எனக்கு கூட வந்தது ரொம்ப தப்பாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகணுன்னா எல்லாம் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறானுங்களா, அது கொஞ்சம். இந்த ஏரியா எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஏன்னா ஆற்காடு உள்ளே இருக்கு இல்லைங்களா, நம்ம பொறுமையாக தான் போன மாதிரி இருக்கும். அதில் நம்ம வண்டியில் கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணுறதுலாம் இருக்காது. ஏன்னா ஸ்டேரிங் ரொம்ப பெருசுன்றனால, அட்வென்ச்சர் பைக்குன்றனால ஸ்டேரிங் கொஞ்சம் பெருசாக இருக்குது. டக்குன்னு நம்ம ஒரு சின்ன சந்து தான் இருக்குது ஏரியிலன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்றாங்க அப்படியே டக்குன்னு. வெங்கட்டு பார்த்தீங்கன்னா முன்னே வேகமாக போயிட்டுருக்கான். நாங்கள் அவனுக்கோசரம் வரலையான்னு சொல்லிட்டாங்க, நிற்கிறோம் நாங்கள். அப்புறம் பார்த்தா ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லியாச்சு, இந்தமாரி போடா, அவ்வளோ டிஸ்டன்ஸில் போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. சரிடா ஓகேடா அப்படின்ட்டு அவனும். நம்ம பசங்க பார்த்தா 2 பேர் வரான், நான் நடுவில் வரேன், அவன் பின்னாடி வரான். நான் முன்னே போய் இவங்களுக்கு மொத்த பேர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துன்னு நான் இவங்களுக்கு கைடு பண்ணலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க காய்ஸ் நீங்கள்? இன்னும் சாப்பிடல, டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. ஒரு 100 கிலோமீட்டர் ரவுண்டு பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கேன். இல்லை எங்கே போய் பசி எடுத்து அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். நம்ம வண்டி எடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு ரைடு லாங் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோமீட்ரு. ஏன்னா 8 நாள் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம லோக்கலில் தான் ஓட்டியிருந்தோம். வண்டி இப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆச்சு. வண்டி எடுத்து 2ஆம் மாதம் எடுத்தோம், இப்போ 5ஆம் மாதம் தான் 6ஆம் மாதம் தான் ஆகுது. அப்படியே கணக்கு 3 4 5 6 7 5 மாதம் தான் வண்டி. 5-6 மாதம் வண்டி தான் இது. நம்ம ஒன்றும் எங்கள் லாங் எடுத்த போல தான் ஃபஸ்ட் ரைடு. இதுக்கோசரமாக தான் எடுத்து வந்தேன். கேரளாவில் ஒரு ஆஃப் ரோடு ஒன்று தரமாக பார்த்துருக்கேன். அந்த ஆஃப் ரோடில் வண்டி எடுத்து அடிக்கணும், என் ஆசையே இப்போ தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு டைம் கேரளா ரைடு அப்போ R15 எடுத்து போனேன். இப்போ 2வது ரைடு தாட்டி கேரளா ரைடுக்கு எக்ஸ்பல்சர் 204V எடுத்து போகிறேன். இப்போது என்னோடய எக்ஸ்பல்சர் எடுத்து போகிறேன். வண்டிக்கு ஒரு நல்ல பேரை வைக்கலான்னு இருக்கேன். என் மைண்டில் என்னன்னா 2 பேர் ஓடிங்கன்னு இருக்குது. ஒன்று வண்டி பார்த்தா அட்வென்ச்சர் பைக் மாரி இருக்குங்களா, கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது, ஸ்டேரிங்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால. ஒன்று இதுக்கு வந்து தானோஸ்ன்னு பேர் வைக்கணும். அப்படி இல்லை சென்டிமெண்ட்டாக ஏன்னா ஒரு பொண்ணுக்கு பேர் வைக்கிற மாதிரினா நான்சின்னு வைக்கலான்னு இருக்கேன். இந்த 2 பேரில் எந்த பேர் வைக்கலாம் வண்டிக்கு? ஏதாச்சும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? நான்சியா அப்படி இல்லை தானோஸா, இது 2த்தில் ஏதாச்சும் ஒன்று, ஓகேங்களா? ஆனால் 2 பேருமே நல்லா இருக்கு. தெரிஞ்சு நான்சி தான் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அது பொண்ணு பேர் ஆகுதா, கொஞ்சம் நல்லா இருக்கு பார்த்து. கொஞ்சம் யாரும் வைக்காத பேர் நான்சி, நல்லா இருக்குல்ல? டிஸ்ட்ரிக்ட் மாறுறோம் நம்ம. இவ்வளோ தூரம் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்தோமா, இப்போ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரன்ஸ் ஆகும். அவ்வளோதான், இங்கே சாப்பிட்டு அப்படியே போயிடலாம் காய்ஸ். இல்லை இல்லை இங்கே தான் காய்ஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. மொத்தமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாப்பிட்டோம்? 120 ரூபாய் தான் சாப்பிட்டோம். நம்ம ஆளுங்க எவனும் அதிகமாக சாப்பிட்ற ஆள் கூட கிடையாது ஃபஸ்ட்டு கதைக்கு. எல்லாம் லிமிட் அடிக்கிறவனுங்க தான். இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுங்கெல்லாம். நல்லா தான் இந்த டேஸ்ட்டு. சாப்பிட்டாச்சு, அவ்வளோதான். இங்கேருந்து நேராக கிளம்ப வேண்டியது தான். எப்படி பார்த்தா இப்போ இதோட நம்ம வண்டி எடுத்து 50 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர். நான் ஒன்று இந்த ரைட்டில் சபரி, அப்புறம் ஷாமு, ஆனந்த், இவனுக்கு 3 பேர் வரல. கொஞ்சம் அதான் கொஞ்சம் லைட்டாக வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஜாலியாக கும்பலாக போயிருக்கலாம்.
பட் என்னன்னா இப்போ நம்ம நாளே பார்த்து தான் போகிறோம், அது ஒரு பக்கம் யோசிக்கிட்டாக்குது. இந்த லாயிலட்டு என்னன்னா வெங்கட்டுக்கு 2 நாள் தான் லீவ் போட்டிருக்கான். நாம் போகிறதுக்கு அங்கே 3 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி 3 நாள் 4 நாள் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள் அங்கே ஊட்டின்றேன் மூணாரில். போனோடனே வர முடியாது. அவன் வந்து திங்கக்கிழமை வீட்டுக்கு போகணும். அதுக்காகவே அவன் தனியாக ஒரு வண்டி எடுத்துன்னு வரான் ஆள். நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டை வீட்டுக்கு கிளம்பிடுவேன், நீங்கள் வேணால் பார்த்து இருந்துட்டு வாங்க அப்படின்றான் அவன். இதை வந்து அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொன்னோம், அவன் ஓகேன்ட்டான். டக்குன்னு பார்த்தா இல்லை நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. அங்கே போனோடனே எப்படின்னு ஆள் ஆக்கிடணும், அங்கேயே ஒரு நாள் அங்கே தங்குற மாதிரி ரெடி பண்ணி விட்டுடணும். முல்லைப்பட்டு பையன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போகிறான். வீட்டில் யுவராஜ் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கான்னா, வேலூர் போகிறோன்னு சொல்லிட்டு வந்துக்கிறான். இவ்வளோ பெரிய பேக் எடுத்துன்னு போய் வீட்டில் பேக்கில் ஒரு 10 செட்டு துணி எடுத்துன்னு வரான் ஆள். அவன் அவங்க அம்மா கேட்டுக்கிறாங்க எங்கப்பா போகிற அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டு வந்துக்கிறான், அம்மா வேலூர் போகிறோமான்னுறான். அவங்க அம்மா கேட்டிருக்காங்க எதுக்குடா இவ்வளோ துணி எடுத்துன்னு போகிறேன்ட்டு. நான் தான் ஃபோட்டோலாம் நிறைய எடுப்பினேன், அதனால தான் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்ட்டுக்கிறான் வீட்டில். அவங்க அம்மாவை நம்பிட்டுக்கிறாங்க. இப்படியே ஒரு அப்பாவியாக இருப்பாங்க அவங்க வீட்டில். இது நேரம்னா ஏறி எங்கனையோ அந்த மாதிரி இருக்குது. இது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பாவே இருக்கிறாங்க. இந்த ஹெல்மெட்டோட லாக் கொத்து பார்த்தீங்களா, அது வந்து கழுத்தை ரொம்ப டைட்டாக பிடிக்குது. அப்படியே அந்த கழுத்தோட எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே நசக்கிற மாதிரியே இருக்குது. பயங்கரமாக வலிக்குது. ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல ஹெல்மெட்டு. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்களா? ஹெல்மெட் மாட்டுற எல்லாருக்கும் ஒரு இடத்துல 1 மணி நின்று இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அவன் வரல வெங்கட்டு. ஏன்னா வண்டி பெட்ரோல்லையும் ஓடும் கேஸ்லேயும் ஓடும். அவன் டோட்டலாகவே 350 தான் போட, டேங்க் 2 டேங்குமே ஃபுல்லுன்றான். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் தான் போகுமா வண்டியை. இடையில இவ்வளோ ஸ்பீடு வந்தானா இடையில ஆனால் நின்றுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. பையனானா இவ்வளோ பொறுமையாக வரான் பாருங்க. வாடா கொஞ்சம் வேகமா. என்ன ஃபோன் பேசுங்கிறியா? போலாமா? ஒரு வழியா பையன் வந்துட்டான். ஏதோ ஷாக்லன்னு சொல்கிறான் யாழ். அவன் க்ளவுஸு கைட்டினேன் அதனால தான் நின்னேன் அப்படின்றான். சரி விடுங்க, சொல்கிறதெல்லாம் உண்மை. எங்கே வெளியே போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போடுங்க, ரைடிங் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க. நீ கார்டெலாம் வாங்கி போகிறது பெஸ்ட்டு, ஓகேங்களா? உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் காய்ஸ். ஏன்னா பில்லியன் ஒருத்தர் வந்துக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்ம மாது தான். ஏன்னா லக்கேஜ் பேக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் தான் மாட்டின்னு வந்துங்கிறான். R15 பின்னாடி வச்சுக்கின்னு அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிறான்னா பேக் ஃபுல் வெயிட் அவனே தான் பிடிச்சிருந்தான். அதனால் தான் சரி நம்ம சிங்கிளாக தானே போகிறோம், கூப்பிட்டு போங்க குழந்தைன்ட்டு அடி கூப்பிடுவேன் நான். இப்போ நம்ம பில்லியன் பார்த்தீங்கன்னா மாது தான். அப்படியே கொஞ்சம் தூரம் மாறி உட்காந்து கொண்டு தான். ஏன்னா ஒரே ஆளை உட்காந்து போனால் கொஞ்சம் தூரம் இல்லை. பசங்க வேலை செய்கிறானுங்க, வந்து க்ளீன் பண்ணுறானுங்க, சுத்தம் பண்ணுறானுங்கப்பா பசங்க, நல்ல வேலைலாம் செய்கிறானுங்க. காய்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெத்து பார்த்தீங்களா கோபுரம், உங்களுக்கு தெத்தான்னு தெரியல கேமராவில், அதுதான் திருவண்ணாமலை கோவில். கரெக்டாக திருவண்ணாமலையில் தான் இருக்கும். நம்ம சிதம்பரம் போய் ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா காய்ஸ் 180 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்குது. சிதம்பரம் கிட்ட வந்துட்டோம். ரூட்டு மேப்பே கிடையாது அவங்ககிட்ட. அவனானா அவ்வளோ வேகம் போகிறான், எவனானா பின்னாடி வரான். இவனுங்களை கைடு பண்ணி கூட்டும் போகிறதுக்குள்ள நம்ம போடும்போது கூப்பிட்டுப்பான். ரூட்டை பாருங்க சும்மா அப்படியே எப்படி இருக்குது. நீட்டு ஃபுல்லாக இது தான் தைலம் தோப்பு தான் ஃபுல்லாக. தைல மரம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டுன்ட்டு இதெல்லாம் பாதி வெட்டிகிட்ருக்காங்க. ரூட்டை பார்த்தா சும்மா அல்டிமேட்டாக கேலியாக தான் கிடைக்குது. அதேமாரி 90, 130 இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் வண்டியில். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறது எத்தனை கிலோமீட்டர்